என்ன பண்ணுறது, கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும். இந்த வீடியோவில் கேம் சேஞ்சர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ணுறான்டா அவன்? இந்தியன் 2 படத்துக்கு அப்புறம் சங்கர் டைரக்ஷனில் ஒரு படம். அதனாலே இந்த படத்து மேலே எனக்கு லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதுவும் ட்ரெய்லர் பார்த்த பிறகு ஆஹா மறுபடியும் ஒரு பெரிய சம்பவம் நடக்க தான் போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு கண்டிப்பாக. ஆனாலும் இந்த படத்தோட ஸ்டோரி வந்துட்டு கார்த்திக் சுப்ராஜோடது அப்படின்னு சொன்னாங்க. சரி, கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டோரினா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஓரளவு நம்ம தப்பிக்கலாம். ஒரு சின்ன எதிர்பார்ப்பு, சின்ன ஆசை இருந்துச்சு இந்த படம் நல்லா இருந்துரும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் படத்தை பார்த்த பிறகுதான் தெரியுது. எல்லாத்தையும் சொல்கிறேன். ஆனாலும் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, அப்புறம் என்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச பிறகு யாருக்கு இந்த படம் பிடிக்குங்கிறத நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம் இந்த படத்துக்கு நீங்கள் போகலாமா வேணாமாங்கிறத. இந்த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இந்த படத்தில் ராம் சரண், கியாரா அத்வானி, அஞ்சலி, சமுத்திரகனி, எஸ்ஜே சூர்யா, சுனில், ஜெயராம் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் வந்தாலும் 2 கேரக்டர்ஸ் மட்டும் நீங்க மறக்கவே மாட்டீங்க. நான் சைடு சத்தியம், ஆல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சார், பாடி மட்டும் தான் சைடுல போவோம். ஒன்னு சுனில் ஒரு சைடாலே போயிட்டு இருப்பாரு. டேய் எப்பா ஏன்டா அந்த இப்படா அந்த கேரக்டர் டிசைன் பண்ணீங்கன்னே தெரியல எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு. படம் முழுக்க ஆல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சார், பாடி மட்டும் தான் சைடுல போவோம். அந்த கேரக்டர் வரும்போதுனா வேற சீனில் நம்ம ஃபோக்கஸ் ஆகி நம்ம பார்த்துட்டு இருந்தா கூட அந்த கேரக்டர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அடிக்கடி நடந்து குறுக்க வந்துட்டு கடுப்பாயிடுச்சு. பிறக்கும் போதே சைடில் பிறந்துடுவாராம், சைடாலே போயிட்டு இருப்பாரு. எப்பாடே. அப்புறம் இன்னொரு கேரக்டர் வந்து அஞ்சலி, ஒரு சைடு இப்படி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. உண்மையாகவே சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து சங்கர் படமா என்ன படங்கிறதே எனக்கு தெரியவே இல்லை. இது வேலாயுதம் இல்லை, அந்த மாதிரி தான். இது சங்கர் படம் இல்லை, சங்கர் படம் இல்லைன்னு தான் சொல்ல தோணுச்சு. இந்தியன் 2 படத்துலேயே பாதி நம்பிக்கை இழந்தாச்சு. இந்த படத்தில் எனக்கு சுத்தமாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கம்பேக் இண்டியனா இதெல்லாம் கடைசியாக சொல்ல நினச்சேன், முன்னாடியே வளரிட்டேன். சரி விடுங்க, இப்போ படத்துக்கு ஸ்டோரி வந்துடும். ஸ்டோரி வந்துட்டு ஓகே தான். எங்கள் கட்சி சாதிப்பதற்குத்தான், சம்பாதிப்பதற்கல்ல. பணம் இல்லாத அரசியல், அதான் வந்து இந்த படத்தோட கான்செப்ட். இப்போ எலெக்ஷன் டைமில் வந்துட்டு மக்களோட ஏழ்மையை பயன்படுத்தி ஓட்டு காசு கொடுப்பாங்க. உங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சுன்னா அந்த காசை வாங்கிடுங்க. வாங்கிட்டு எந்த கட்சி வந்து உங்களுக்கு காசு கொடுத்தாங்களோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடாம நேர்மையான கட்சியா பார்த்து ஓட்டு போடுங்க. நடக்குமா அது? ஏன்னா உங்களுக்கு கொடுத்த காசை வந்துட்டு அடுத்த 5 வருஷத்துல அதை தாண்டி அதிகமா எடுக்க தான் பார்ப்பாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் டிராமா தான் இந்த படம். இது எல்லாமே இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளை போட்டு சாவடிச்சிருவாங்க. சரிடா, அதுக்கப்புறமா நம்ம பழிப்போமான்னு கேட்டா அதுக்கப்புறம் வரேன். இந்த படம் ஸ்டார்ட் ஆகுறதே எப்படின்னா, ஒரு மாசான ஹீரோ இன்ட்ரோ, அப்புறம் ஒரு மாசான ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு ஃபைட்டு, அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சாங்கு. ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போவே நமக்கு தெரிஞ்சிடுது இது ஒரு பக்கா தெலுங்கு கமர்ஷியல் மூவி தான் அப்படின்னு. அப்புறம் என்ன நடக்கும்? சம்மந்தமே இல்லாமல் ஒரு லவ் ஸ்டோரி, சம்மந்தமே இல்லாமல் ஹீரோயினே சம்மந்தமே இல்லாமல் தானே இருப்பாங்க. சரி ஓகே, அவங்களும் இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு படத்துக்கு இருந்தாலும் ஆகணும். உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது. சம்மந்தமே இல்லாமல் ஒரு காமெடியன், அவர் பண்ணுற காமெடியுமே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. யாராவது உங்கள் பொண்டாட்டியை கொஞ்சம் சிக்கல் ஒத்து பார்த்தா நீங்கள் விட்டுவீங்களா சார்? அப்புறம் இன்டர்வெல்ல ஒரு ட்விஸ்ட்னு சொல்லி ஒன்று வைக்கிறாங்க. இப்படியாக முதல் பாதியை நாங்கள் கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நல்ல நான் பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு தானடா நெகட்டிவ்க்கு போவோம். சரிவா, நம்ம சொல்லிட்டோம், ஆரம்பிச்சு முடிச்சு விட்ருவோம். என்னப்பா, இன்டர்வலுக்கு அப்புறம் தான் உண்மையான ஸ்டோரிக்குள்ளேயே வராங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி ஒன்று வரும். அது வந்து ஓகே தான், அது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்ச பிறகு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. எப்பாடு படம் முடிகிற வரைக்கும் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு. என்னடா அது, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ முடியுது. முடிக்க தெரியாமல் முடிச்சாங்களா இல்லை இப்படி தான் முடிக்கணும் பிளான் பண்ணி முடிச்சாங்களா என்னன்னே தெரில. எங்கெங்கேயோ போய் ஏதோ முடிஞ்சு கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட்டை வச்சு படம் முடிஞ்சிருச்சு. ஐயோ, அந்த கிளைமேக்ஸில் வந்து சங்கர் ஃபிலிம்னு வந்துச்சு பாருங்க, அப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சு. படம் முடிஞ்சிட்ரா, தப்பிச்சிடலாண்டா, ஓடிடலாண்டா. அப்போதான் ஒரு பெருமூச்சியே நான் விட்டேன். முடிஞ்ச பிறகு டக்குன்னு ஒன்று ஆரம்பிச்சு தெரியுமா. ஐயோ இன்னும் முடியலையாடா. உண்மையாக சொல்கிறேன், இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு சங்கர் படத்துக்கு தான் வந்திருக்கோமா இல்லை வேறு ஏதாவது படத்துக்கு வந்திருக்கோமா.
என்னால் சுத்தமாக நம்பவே முடியல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்ன சாங்கு வரும்போது மட்டும் ஓகேடா, அந்த பிரம்மாண்டங்கள்லாம் பார்க்கும்போது ஓகேடா இது சங்கர் படம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு தவிர, மற்றபடி இந்த படத்தை பார்க்கும்போது நம்பவே முடியாதுங்க. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை வந்து தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்குமோ, அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக தான் இந்த அளவுக்கு சங்கர் இறங்கி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற டவுட்டுமே இருக்குது. ஏன்னா தெலுங்கு படங்கள்லாம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். பெருசாக லாஜிக் இருக்காது, அது ஒரு மாதிரியே கமர்ஷியலாக போயிட்டுருக்கோம். ஸோ அந்த டெம்ப்ளேட்டையே போட்டு ஒரு படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணாங்களான்னு தெரியல. உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது. ஒரு நல்லது நடக்கணும்னா வருஷக்கணக்காக காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. சரி, பாசிட்டிவ் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, பிரம்மாண்டம் தான். இந்த படம் முழுக்க ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். பிரம்மாண்டம் தான் பாசிட்டிவாடா, வேற எதுவும் இல்லையாடான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இந்த ராம்சனோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி ஒன்று வரும். அந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. தமன் மியூசிக் ஓகே தான், பட் இருந்தாலும் ஏஆர் ரஹ்மான் இல்லை. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் கூட தேவையில்ல, பட் தமன் மியூசிக் ஓகே. ஒத்துக்கோ மாமா. எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் கூட ரிப்பீட்டடாக நம்ம பார்த்த மாதிரியே தான் இருந்துச்சு. ஒரு பார்த்த மாதிரியான ஒரு வில்லனாக தான் இருந்தார். ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கு. எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். நெகட்டிவ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் சொன்னதே நெகட்டிவ் தானே. அந்த படத்தில் ஒரு ஹைலைட்டாக ஒரு விஷயம் வேறு சொல்லுவாங்க, எவ்வளோ கோவம் வந்தாலும் தொப் அப்படின்னு சொல்லி போட்டுடணுமா. இந்த படத்தை பார்த்து முடிச்சு உங்களுக்கு கோவம் அதிகமாக இருக்கலாம். என்னடா அது இப்படிப்பட்ட ஒரு படத்தில் வந்து மாட்டிக்கிட்டவே, ஒரு கோபம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம், ஒரு விரக்தி இருக்கலாம், அது எல்லாத்தையும் தொப்புன்னு தேட்டருக்கு வெளில போட்டுட்டு வந்துடணும். சத்தியமாக நானுமே நல்ல படம் வேணும் தானே நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறது? அடுத்து சங்கர் தான் கம்பேக் கொடுக்கணும். எனக்கு இந்தியன் 3 மேலேயும் சத்தியமாக நம்பிக்கை இல்லை தான். இதுக்கப்புறம் ஒரு புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு நல்ல படமாக இருக்கணும். பிரம்மாண்டம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே இருந்து அப்படிப்பட்ட ஒரு படமாக சங்கரோட படம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட ஆசையும். கூடிய விரைவில் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் போனாச்சிங்க? இது வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் படம். இதில் வந்து லாஜிக் இருக்காது. ஒரு என்னடா சொல்கிறது, நான் உண்மையாகவே அந்த படத்தை ஒரு கிளைமேக்ஸ் சீனாக பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் முகத்தையும் பார்த்துருந்தேன். என்னடா அது காசு கொடுத்துட்டோங்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் பார்த்துட்டு இருக்காங்க. பாவமாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இதில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து எந்த ஒரு ஒன்லைனை வந்து ஸ்டோரியாக சொல்லியிருப்பாரு. இந்த படத்தில் வர எந்த சீன் வந்துட்டு அந்த ஒன்லைனாக இருக்குங்கிறத எனக்கு தெரியல. அதுவும் ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டு வரும் பாருங்க, இந்த ஜேசிபி, அது ஃபஸ்ட்டு ஃபைட் சீனில் வந்துட்டு கத்தியை வச்சுட்டு வெட்டுவார் பாருங்க அந்த கயிறை, அந்த ஹெலிகாப்டர்லேருந்து வந்து எப்பா, அதனால் சத்தியமாக எதிர்பார்க்கலடா. இப்போ எனக்கு புரிஞ்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு சம்பவத்துக்கு ரெடியாக இருந்துக்கணும், அந்த சம்பவமே நமக்கு தான் நடக்க போகுதுங்க மாதிரி. இந்த படத்தை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக பண்ணியிருக்கலாம். பெட்டராக பண்ணியிருந்தா கூட இந்த படம் ஒரு ஓகே ரகமான ஒரு படமாக இருந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் சுத்தமாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இந்த படம் முழுக்க, பிரம்மாண்டம் மட்டும்தான். மற்றபடி ஸ்டோரி அவுடேட்டடான ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ரொம்ப மொக்க, காமெடியும் செட் ஆகலை, லவ் ஸ்டோரியும் செட் ஆகலை, கதை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல, நிறைய லாஜிக்கே இல்லாத சீன்ஸ் தான் இருக்குது. அப்புறம் ஓட்டிங் மிஷினை வந்து ட்ரோனில் வந்துட்டு தூக்கிட்டு போவாங்க பாருங்க, அதெல்லாம் என்ன மாதிரி ஐடியானே தெரியலடா. சத்தியமாக வந்துட்டு இதுக்கு பின்னாடி சங்கர் தான் இருக்காருன்னா என்ன இப்போ வரைக்கும் நான் நம்பவே முடியலடா. சரி, நம்ம வந்து கடைசி கட்டத்துக்கு வந்துடுவோம். இந்த படம் யார் யாருக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னா, உங்களுக்கு இந்தியன் 2 படம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும்டா. ஒரு ஃபேமிலி ஸ்டோரியாக இருந்தால் கூட குடும்பங்கள் தலையில் கட்டலாம். இது வேற கொஞ்சம் பொலிட்டிக்கல் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. இந்த பொங்கலுக்கு முடிச்சு விட்டாங்க. அடுத்து வணங்கான் படம் இருக்கு, அதையாவது பார்த்து என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் சொன்னேன்ல, உங்களுக்கு புரிஞ்சதுல யார் யாருக்கு இந்த படம் செட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. இந்த படத்தை வந்து குறை சொல்லணும், அந்த படத்தை வந்து கலாய்க்கணுங்கிற மூடில் நான் வரல. நல்லா இருந்தால் எனக்கும் சந்தோஷம் தான். நானும் மற்றபடி நான் பார்த்தது இல்லாமல் ஃபேமிலியோட போய் ஆச்சிட்டு போகலாம் தான் நினச்சேன். அதுக்கான வாய்ப்பு எனக்கு வந்து அந்த கொடுப்பனை எனக்கு இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறது? சரி, நம்ம நெக்ஸ்ட் படத்தை பார்த்து அதுக்காவது குடும்பத்தோடு ஆச்சிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் வந்து படம் வந்து ஓடிடியில் வந்த பிறகு அடுத்த நோலாஜிக் சீன்ஸில் வரும், அப்போ பார்த்துக்கலாம். சரி, ஓகே, அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.